ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கேப் விட்டு தான் வந்து அகெயின் வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயத்த இங்கே வந்து நான் ஷேர் பண்ண போகிறேங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். இந்த காலகட்டத்தில பணம் வந்து எப்படி போகுது அப்படின்னே வந்து நமக்கு வந்து தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம், இல்ல வந்து வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், இல்லன்னா வீட்லயே இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். ஏதோ ஒரு வழியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல உங்ககிட்ட ஃப்ராட் பண்ணி மணிய வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத தான் இங்க நான் சொல்லப் போறேன். உங்ககிட்ட பணம் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போன 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயத்த நான் இங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு எந்த அக்கவுண்ட்லேருந்து உங்களுக்கு பணம் போச்சோ, யாருக்கு போச்சோ, அவங்களுடைய இத வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, பேங்க்குக்கு கால் பண்ணி இம்மீடியட்டா சொல்லி அக்கவுண்ட்ட ஃப்ரீஸ் பண்ண வைக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அடுத்து 1930 அப்டின்னு சொல்லி சைபர் செக்யூரிட்டி நம்பர் இருக்கும். நீங்க அங்க கால் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இன்சிடென்ட்ட சொன்னீங்கன்னா, அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்பர் குடுப்பாங்க. அதர்வைஸ் நீங்க வெப்சைட்ல போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அந்த நம்பர வாங்கிட்டு நீங்க பக்கத்துல இருக்கிற உங்களுடைய லோக்கல் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க போய் டைரக்ட்டா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்க பணம் இழந்த ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ, அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ யாருமே பயப்படாதீங்க. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து இன்வால்வ் ஆயிக்க வேண்டாம்.